அனல் நிமித்தம் சூட்டு நிமித்தம் எல்லாம் தூரத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் வேத வசனத்தின் மூலமாக கிறிஸ்துவோடு நாம் நெருங்கி வர தேவன் அனுகிரகம் பண்ணுவாராக. குளிர் அதிகமாக இருக்கும் பொழுது வெயில் வேணும்னு கேட்குறோம், வெயில் அதிகமாக இருக்கும்போது முறுமுறுக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின்படி, ஆண்டவர் வசனத்தின் பிரகாரம் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கும். ஆண்டவர் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பத்தின் மூலமாக இருந்த அதே தேவன் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். இன்றும் நமக்கு எல்லா காலகட்டங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பது நாம் நிச்சயித்து கொள்ள வேண்டும். இந்த வேளையில் உங்கள் மத்தியில் நான் பேசக்கூடிய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக, நாம் பேசும் வார்த்தைகளில் கவனம் வேண்டும் என்பது வேதம் நமக்கு சொல்லுகிறது. படித்த அந்த வசனத்தின் பிரகாரம் மத்திய 12ஆம் அதிகாரம் 36, 37 வசனத்தை படித்து பார்க்கும்போது, உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். 36வது வசனத்தை படித்து பார்க்கும்போது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பினாலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. வார்த்தைகள், மனுஷர் பேசும் வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எப்படின்னாக்கா ஒரு தொனியாய் தொனிக்கின்றது நம்முடைய சரீரத்திலேருந்து. அவைகள் என்ன செய்யுதுன்னா நம் எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள் மற்றும் அனுபவங்களுக்கு நல்லது கெட்டது, நல்லதையோ கெட்டதையோ தெரிவிக்கிறது அந்த வார்த்தைகள், மனுஷன் புறப்படும் வார்த்தைகள். ஆனால் துரதிருஷ்டவசமாக சில வேளையில் வார்த்தைகள் சிந்தனையற்றதாகவும், வார்த்தைகள் அவசரமாகவும், அல்லது மனுஷர்களை மற்றவர்களை புண்படுத்துவதாகவும் சில வேளைகளில் இருக்கலாம். ஒரு முறை சொன்னால் திரும்ப பெற முடியாத வார்த்தைகள் சில நேரத்தில் கொட்டிடலாம். சில வேளையில் அவைகள் சில வேளையில் மற்றவர்களை காயப்படுத்தலாம், மற்றவர்களை தண்டிக்கலாம், அல்லது வெட்டலாம், இன்னும் அழிவுகரமான செயலுக்கு கூட அது வழிவகுக்கும். அவை நம்மையே தாக்கலாம். மறுபுறம் பார்க்க இது ஒரு புறம், மறுபுறம் பார்க்கும்போது இந்த வார்த்தைகள், மனுஷர் பேசும் வார்த்தைகள் வெற்றியை கொண்டாடலாம், நம்பிக்கை மற்றும் ஊக்கம் அளிக்கலாம், தைரியத்தை கொடுக்கலாம். அவை நம்மை மீண்டும் சிந்திக்கவும் மறுதொடக்கம் செய்யவும் மற்றும் நமது பாடத்திட்டத்தை திசை திருப்பவும் தூண்டும். வார்த்தைகள் நம்ம மனதை உண்மைக்கு திறக்கவும் முடியும். நாம் பேசுகிற வார்த்தைகள், மனுஷர்களோட நாம் பேசும் வார்த்தைகள் சில நேரத்தில் எரிச்சல்னாலும் நாம் பேசுகிறது உண்டு, கோபத்தினாலும் எரிச்சல்னாலும் வெறுப்புனாலும் பேசுகிறது உண்டு. மனிதர்களோடு கோபத்தில் பேசுவது உண்டு. சில நேரத்தில் பதட்டத்தில் என்ன பேசணும்னு தெரியாம பதட்டத்தில் நாம் பேசுறது உண்டு. சில வேளையில் அவசரப்பட்டு நிதானிக்காம சிந்திக்காம பேசுறது உண்டு. பிறகு நாம் வருத்தப்படுவது உண்டு. எல்லார் வாழ்க்கையிலும் இயல்பான நம்மளோட வாழ்க்கையில எல்லாம் இந்த தவறுகள் செய்திருக்கலாம். இது நாம் மாத்திரம் இல்லை, வாழ்ந்த வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களும் சரி இப்படிப்பட்ட காரியங்கள்ல அவர்கள் பாவம் செய்தது உண்டு. தமிழில் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை கொல்லும் அல்லது ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. யோபு புஸ்தகத்தில் பற்றி அந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கும்போது, யோபு 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் பில்தாத் என்ற யோபுனுடைய நண்பர் சூகியனாகிய பில்தாத் அவர் சொல்றாரு, 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல யோபுவை பார்த்து சொல்றாரு, நீ எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர்? எது வரைக்கும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்கும். வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்குமா. அந்த வாயின் வார்த்தைகள் சில நேரத்தில் நமக்கு தென்றல் காற்றாக கூட இருக்கலாம் இல்லையா. நமக்கு சமாதானத்தை ஒரு நல்லது செய்யக்கூடியதா இருக்கலாம் வார்த்தைகள். சில வார்த்தைகள் என்ன செய்ய, சூறாவளி காற்றை போல நம்முடைய புரட்டிப்பட கூட செய்யலாம். நட்பை உடைக்கலாம், குடும்பத்தை உடைக்கலாம், பல காரியங்கள்ல எல்லாத்தையும் வார்த்தை சபையை உடைக்கலாம்.
பிள்ளைகளை உடைக்கலாம், திருமணத்தை உடைக்கலாம், மனைவி உடைக்கலாம், கணவனை உடைக்கலாம். எப்படி அந்த வார்த்தைகள் தென்றலாகவும் இருக்கலாம், சூறாவளி காற்றை போலாம். அதுதான் இந்த யோபு புத்தகத்தில் சொல்றாங்க, எந்த மட்டும் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எனவே தான் ஒவ்வொரு வார்த்தையும் பேசும் முன்பதாக யோசித்து பேச வேண்டும் என்பது வேதம் நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள். அடுத்து பார்க்கும்போது நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், பேச்சுகள் நேர்மறை எண்ணம் கொண்டவைகளாக இருக்க வேண்டும். நேர்மறை எண்ணம்னாக்கா பாசிட்டிவ் திங்கிங், அப்படிப்பட்ட எண்ணம் பேச்சாக நம்ம இருக்க வேண்டும். கொலோசியர் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில், 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி உங்கள் வசனம், அதாவது உங்கள் வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏற்றினதாகவும் இருப்பதாக. அப்ப நம்முடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, கிருபை பொருந்தினதா இருக்கும், உப்பால் சாரம் மீறினதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வேதத்துல நிறைய அனுபவப்பட்டவர்கள், வேதத்தில் நிறைய சாட்சிகள், பரிசுத்தவான்களோட வாழ்க்கையில் நடந்த, மனிதர்களோட வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளையில் அவிசுவாசத்தினால் பேசப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவிசுவாசத்தினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இஸ்ரேல் ஜனங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை, எல்லாருக்கும் பிடித்த ஒரு கதை. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் நான். அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் நான். அடிமைத்தனத்துல இருந்த, கஷ்டப்பட்டு முடியல சோர்ந்து போய் கூக்கரில், அந்த கூக்கரில் ஆண்டவர் சன்னிதானத்துல வந்து கேட்டது. ஆண்டவர் அந்த மகத்துவமான அந்த 10 வாதைகள்ல தாண்டி அந்த இஸ்ரேல் மக்களை பாதுகாத்து அற்புதமாக அவர் வழிநடத்தி செங்கடலை தாண்டி கானானுக்கு கொண்டு வர வழியில இந்த ஜனங்களுடைய வெறுப்பு, ஜனங்களுடைய பேச்சுக்கள், ஜனங்களுடைய முறுமுறுப்புகள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கலாம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்றாங்க, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே, அங்க சாப்பிட்டு இருந்திருக்கலாம், ஆனா கூக்குரலிட்டாங்க, அழுதாங்க, கஷ்டப்பட்டாங்க, எங்களுக்கு விடுதலை வேண்டும்னு பண்ணாருனாங்க. விடுதலை கொடுத்தாரு ஆண்டவர். வர வழியில சொல்றாங்க, நாங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோமே, அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை. யார் கையில? கர்த்தரின் கையாலே நாங்க செத்து போயிருந்தா நல்லா இருக்குமே. இந்த கூட்டம் முழுவதும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அந்த 10 வாதையில ஆண்டவர் காப்பாற்ற அவர்களை கொண்டு வந்த தேவன் வர வழியில் அவங்க சொல்றாங்க, நாங்க அங்கேயே நிம்மதியா கர்த்தரின் கையாலே அங்கேயே செத்து இருந்தா நல்லா இருக்குமே. ஆண்டவர் எவ்வளவு தம்முடைய மகிமையையும் தம்முடைய வல்லமையும் மண்மக்களுக்கு காண்பிப்பதற்காக அதிசயமான காரியங்களை செய்து, நானே உண்மையான தேவன், என்னை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை என்று சொல்லி அவர்கள் காண்பித்து அதிசயமாக அற்புதமான காரியங்கள், அவர்கள் ஒரு நாளும் பாத்திரத காரியங்கள் எல்லாம் அவர்களை கொண்டு வந்து வர்றாரு. அங்கேயே செத்து போயிருக்கலாமே. அவிசுவாசமான வார்த்தை. அடுத்து என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்றாங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்துல நாங்க செத்தாலும் நலம், அங்கேயா செத்துருக்கலாம், இல்லாட்டி இங்க வனாந்தரத்திலேயா செத்துருக்கலாம், எங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டீங்களே புலம்புறாங்க. ஆண்டவர் சாகடிக்கிறதுக்காகவா கொண்டு வந்தாரு? ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படாதா? அவர்கள் சொல்ல அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் நியாயத்திற்குனால கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று படித்தோம். பேசப்படும் வார்த்தைகள் எல்லாம் புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஜீவ புஸ்தகம், பாவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், பல புஸ்தகங்கள் உண்டு. எந்த விதமான வார்த்தைகளும் புத்தகத்தில் எழுதப்படுகிறது. தேவதூதர்கள் கணக்கெடுக்கிறார்கள்.
அதை பரலோகத்தில் கொண்டு போய் அதில் எழுதுகிறார்கள். எந்த வார்த்தையா இருந்தாலும், நல்லதா பேசினாலும் சரி, நீ கெட்டதா பேசினாலும் சரி, அவிசுவாசமா பேசின எல்லாமே எழுதப்படுகிறது. அப்ப அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் எகிப்தில் சித்திருக்கலாம், அங்க வர்ற வழியில சத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது, எழுதப்பட்டது. அவர்கள் விரும்பி கேட்டது எல்லாத்தையும் கொடுத்தாரு. எங்களுக்கு கறி வேணும், அது வேணும், இது வேணும், மச்சம் வேணும், அது என்னென்னமோ காய்கறிலாம் என்னென்னமோ கேட்டாங்க நிறைய இல்லையா, வெள்ளரிக்காய் அது இதெல்லாம் கேட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாரு. காடையை கேட்டார், காடை வனாந்திரம் ஃபுல்லா நிரம்பி இருக்கக்கூடிய அவ்வளோ காடைகளை கொண்டு வந்து கொடுத்தாரு. எல்லாத்தையும் சாப்பிட்டார்கள், கேட்டதை கொடுத்தார். அவர்கள் கேட்ட மரணத்தையும் கொடுத்தார். எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீதம் 106வது சங்கீதம் 15வது வசனம். 106வது சங்கீதம் 15வது வசனம். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவங்க கேட்டதை அவர் கொடுத்தார் இஸ்ரேல் மக்களுக்கு. அவர்கள் ஆத்மாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். அவங்க என்ன விரும்பி கேட்டாங்களா, ஓகே இதுதான் வேணுமா, நான் அவங்கள மகிமையா அற்புதமா அதிசயமா மகத்துவமா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறேன், இதுதான் வேணுமா, ஓகே கொடுக்குறேன்னு ஆண்டவர் கொடுத்தார். அடுத்ததா பார்க்கும்போது சில நேரத்துல பாசத்தினால பேசின ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இந்த இஸ்ரேல் மங்கள் கடைசியில் இஸ்ரேல் ஜனங்க எப்படின்னாக்கா, கடைசியில் போய் சேர்ந்து 2 பேர் தான் போய் சேர்ந்தாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, 2 பேர் தான் கானானில் போய் சேர்ந்தாங்க. அடுத்த ஜெனரேஷன் தான் போய் சேர்ந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நாங்கள் எங்கள் பிள்ளைகளை சவால் சொல்லிக்கலாம், உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ப்பேன், நீங்கள் எல்லாம் போயிடுவீங்க. கடைசியில் அந்த சம்பவம் முடிகிறத பார்க்கிட்டோம். பாசத்தினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் பார்க்கிறோம் வேதத்தில். அதுக்கு உதாரணமாக பார்க்கும்போது ரெபேக்கால் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் வந்து சொல்றாரு, 2 பிள்ளைகள் பிறக்கும், அதெல்லாம் சொல்றாரு. அந்த சம்பவங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. ஆண்டவர் தெரிந்து கொண்டது யாக்கோபு, சேஷ்டபுத்திர பாகம் யாக்கோபு செல்கிறது. ரெபேக்கால் அவசரப்பட்டு முந்தி அவங்க செயல்படுறாங்க. அப்ப அந்த ஆசீர்வாதம் பெறுவதற்காக யாக்கோபின் இடத்துல கொண்டு போய் ஆசீர்வாதம் பெறுவதற்காக அவங்க முந்திக்கிறாங்க. அப்ப யாக்கோபு பயப்படுறாரு, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆசீர்வாதம் எனக்கு வராதுமா, சாபம் தான் எனக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. இல்லை நீ கவலைப்படாதா, போய் நல்ல ஒரு வெள்ளாட்டி குட்டியை கொண்டு எடுத்துருவா, அவங்க அப்பாவுக்கு பிரியமானபடி நான் சமைச்சு கொண்டு வந்து நான் கொடுக்குறேன், நீ கொண்டு போய் ஆசீர்வாதத்தை வாங்கு. இல்லம்மா ஆசீர்வாதம் தான் எனக்கு வர, சாபம் தான் வரும். அப்ப அவங்க என்ன தெரியும் சொன்னாங்க, வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதற்கு அவள் தாய், என் மகனே உன்மேல் வரும் என் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்துல கொண்டு வா. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கணும், அப்பா அந்த மாதிரிலாம் சபிக்க மாட்டாரு, பிள்ளைங்க நீங்க 2 பேரும் பிள்ளைங்க தான், ஆகையினால அப்பா சபிக்க மாட்டாரு, கவலைப்படாத, உன்னை ஆசீர்வதிப்பார், அவனையும் ஆசீர்வதிப்பார், கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்கலாம். இவங்க என்ன செஞ்சாங்க, அது பயந்துட்டு, பரவாயில்ல சாபமா பரவாயில்ல ஏன் மேல வந்து எப்படி சொன்னாங்கன்னு சொல்ல, அலட்சியமா சொன்னாங்களா சீரியஸா சொன்னாங்களா எப்படின்னு தெரியல, உண்மையில் வரும் சாபம் என் மேல் வரட்டும் சொல்லிட்டு சொல்றாங்க. பிற்காலத்துல நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது யாக்கோபு போகிறார் லாபான் இடத்துல. ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து அவர் மறுபடியும் அந்த 20 வருடத்துக்கு பிறகு வரும்போது மிகுந்த பரிவாரத்தோடு வர்றார். வெறுங்க தோளோடு போன ஒரு மனிதர், தனிமையாக போன மனிதர். காலத்தையும் வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், மிருக ஜீவன்கள், பிள்ளைகள் 12 பேர் எல்லாரும் வர்றது, பரிவாரத்தோடு வராங்க. ஆனா அந்த தாய் ரெபேக்காள் தன்னுடைய மகனுக்கு வாழ்நாள் கடைசி பார்க்கவே இல்லை. உண்மையில் வரும் சாபம் என் மேல் வரட்டும் சொன்னாங்க இல்லையா, கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளோ அவனுடைய வம்சத்தையோ அவனுடைய முகத்தையோ அவனுடைய வம்சத்து முகத்தையோ பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் மிருக ஜீவன் ஆஸ்திகள் எல்லாத்தையும் வந்து வராரு. ஆனா தன்னுடைய பிள்ளையை பார்க்க முடியல, முன்னதாகவே மறித்து விடுகிறார்கள். அவருடைய பிள்ளைகளை பெரிய ஒரு மனுஷன் யோசேப், தேவனுடைய கிறிஸ்துவனுக்கு அடையாளமா உள்ள யோசேப், யோசேப்போட முகத்தை கூட பார்க்க முடியல.
முன்னதாகவே மரித்து போகிறார். அவர்கள் சொல்லிய வார்த்தைகள் எவ்வளவு பயங்கரமானது என்று பார்க்க முடிகிறது. சில நேரத்தில் அறியாமல் சொல்லிடுற வார்த்தைகள் உண்டு. அறியாமல் சொல்லிடுற வார்த்தைகள் தெரியாமல், நமக்கே தெரியாமல் நடக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு தெரியாமல் பின்னாடி நடந்திருக்கலாம், அது சொல்லிடுறது உண்டு. அதுக்கு வேதத்தில் உதாரணம் பார்க்கும்போது யாக்கோபு லாபானு அங்கேருந்து அவர் பரிவாரத்தை எல்லாத்தையும் கிளம்பிட்டு வர்றாரு. வரும்போது அவருடைய அந்த ஒரு விக்கிரக சிலை திருடுறாங்க. அவருடைய மகள் ராக்கேல் எடுத்துட்டு வந்துடுவார். அந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கின்றோம். அவர் உடனே கோபமாக கிளம்பி அங்கேருந்து வர்றாரு. நீ திருட்டளவா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டிய, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆசீர்வச்சிருப்பானே எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நடந்த சம்பவத்தில் அவங்களுக்கு தெரியும். என்னோட விக்கிரகத்தை நீ எடுத்துட்டு போனேன், என்னோட சிலையை எடுத்துட்டு போனேன் அப்படின்னு யாக்கோபுக்கு தெரியல. யார் எடுத்ததுன்னு தெரியாம அவசரப்பட்டு அவர் ஒரு வார்த்தைன்னு சொல்றாரு. என்ன வார்த்தைனாக்கா, ஆதியாகமம் 31 32 வசனம் எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 31 32. கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோட விட வேண்டாம். என்ன செஞ்சிரு? கொலை பண்ணிடு, உயிரோட விடாதா. நம்முடைய சகோதரருக்கு அறியாது. யாக்கோபுக்கு தெரியல என்ன நடந்தது, யார் திருநாங்க தெரியல. அப்ப யாக்கோபு தெரியாமலே அறியாமலே ஒரு வார்த்தை சொல்றாரு, யார்கிட்ட இருக்குதோ கொலை செஞ்சிரு அப்படின்றாரு. என்ன நடந்தது நம்ம பிறகு பார்க்கலாம். அடுத்த வசனத்தோட நம்ம பார்க்கலாம். பிறகு நடந்த சம்பவம் பார்க்கலாம். முன்னதாகவே ராக்கேல் மரிக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஓகே, அது மறுபடியும் பார்ப்போம். சில நேரத்தில் மன அழுத்தத்தில் சொல்கிற வார்த்தைகள் உண்டு. மன அழுத்தத்தில், டென்ஷனில், ஒரு விதமான எரிச்சலில் நமக்குள்ள ஒரு விதமான வெறுப்பு, டிப்ரெஷன், ஒரு மாதிரி சோதனையில் ஒரு மாதிரி எண்ணங்களில் நம்ம பேசுறது உண்டு அவசரப்பட்டு. அப்போ இந்த ராக்கேலுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது ராக்கேலுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். பிள்ளை பிறகுல லேயால் பிறக்குது, பிள்ளை பிறக்குது. வேலைக்காரிங்க 2 வேலைக்காரிங்க அவருடைய மறுமனையாட்டிகள் அவங்க பிள்ளை பிறக்குது. ராக்கேலுக்கு கோபமும் பொறாமையும் வருது, எரிச்சல் உண்டாகுது. ஆதியாகமம் 30 வசனம். ஆதியாகமம் 30:1. பெறாததை கண்டு சகோதரி மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடு, இல்லாவிட்டில் நான் பேசும் வார்த்தைகள்ல எப்படி இருக்குனாக்கா, எனக்கு பிள்ளை கொடு இல்லாட்டி சாவுறான். அவர் கேட்கிறேன், ஏன்னா கடவுளா நான் பிள்ளை அவனுக்கு கொடுக்கறதுக்கு? ஆண்டவர் தானே அவனுக்கு கர்ப்பத்தை அடைத்திருக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட கேளு. இது கோபத்துல பேசு, பிள்ளை கொடு இல்லாட்டி நான் சாவுறான். ஆண்டவர் பிள்ளை கொடுத்தார். அதே நேரத்தில் சாவும் வந்தது நம்ம பார்க்கணும். அந்த பிள்ளை பேர் டைம்ல பிள்ளை பிறந்து தாய் மரிக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இப்போ வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானது என்பது வேதத்தில் நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கின்றார். சென்னையில் மெட்ராஸில் ஒருத்தர் வேலை செய்கிற இடத்துல அவரோட கீழே பணிபுரிகிற நிறைய பேர் அவர் கூட வேலை செய்கிறாங்க உண்டு. அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாராம், எழவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாவு வீட்டில் சொல்லுவாங்க எழவு. எப்போ பார்த்தாலும் அந்த இங்கே வா எழவு எடுத்துட்டு போ. எப்போ பார்த்தாலும் வேலை செய்கிறவங்களை கூட இருக்கிற வேலை செய்யறவங்கெல்லாம் திட்டிகிட்டே இருப்பாராம். நல்லா ஒரு வார்த்தையை கூப்பிட்டு அன்பாக பேச மாட்டாராம். எப்போ பார்த்தாலும் எழவுன்னு பேசுகிறாராம். சனியன்னு வரான் அவர். அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எழவுன்னு சொல்லக்கூடாதுங்க அந்த மாதிரி. இல்லை ஒரு கோவத்தில் எப்போ கோவம் வந்துட்டுன்னா அப்படி இந்த வார்த்தையை தான் சொல்லுவார் அடிக்கடி. ஒரு நாள் திடீர்னு ஃபோன் வருது அவருக்கு, உங்களோட மகன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஒரே புலம்பல், அழுது கதறாரு, என்னோட மகன் இறந்தது. நிறைய முறை இழவுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் என்னோட வீட்டில் இழவு வந்ததுன்னு சொல்லிட்டு புலம்பி அன்னையோடு அந்த வார்த்தையை சொல்கிறேன்னு நிறுத்தினாராம். இன்னும் இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டாராம். அதுக்கப்புறம் அந்த சொல்கிற வார்த்தையை நிறுத்திட்டாரான்னு சொல்ல
சொல்லக்கூடாதுன்னு மன்னிப்பு கேட்டு நிறுத்திட்டார். அந்த இந்துக்களே சாதாரணமாக சொல்லுவாங்க, சனியன்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்களை சனியன்னு சொல்லுவாங்க, திட்டுறதெல்லாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை சொல்லி வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் எதுல இருக்குதான்? நாவின் அதிகாரத்துல இருக்குதான். நீ பேசுற வார்த்தையில இருக்குது, நாவின் சொற்கள்ல இருக்குது, வார்த்தையில இருக்குது. மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில், அதில் பிரியப்படுகிறவர்கள் அது கதையே புசிப்பார்கள். நீ நல்லதே பேசுற நன்மையானது உனக்கு வரும். எப்ப பார்த்து தீமையே பேசிட்டீங்கன்னா தீமையானது நமக்கு வரும். அதன் கனியை புசிப்பார்கள். வேதத்துல இன்னொரு காரியத்துல பார்க்கும்போது நிதானம் இல்லாம பேசுறது, யோசிக்காம நிதானம் இல்லாம பட்டுன்னு பேசுறது, பிறகு வருத்தப்பட, ஐயோ நம்ம அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது, நம்ம பேசின சவரியாச்சா சொல்லியிருக்க கூடாது, இந்த மாதிரி தவறு பண்ணிட்டோமேன்னு சிந்திப்பது உண்டு. எப்தாவோட கதை உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா? அவர் அந்த யுத்தத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு போத்தனை மாதிரி சொல்றாரு, யோசிக்காம வாயில வார்த்தையில சொல்லிடுறாரு. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை பார்க்கும்போது, தேவரீர் அம்மோன் புத்திரன் கையில் ஒப்பு கொடுத்தால் அம்மோன் புத்திரன் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசப்படியிலேருந்து எது எதிர்கொண்டு வருகிறதோ, என் வீட்டு வாசல்லேருந்து எது வந்தாலும் சரி, எது வருதோ, அவர் ஒரு நாள் நினைச்சிருக்க கூட மாட்டார், மகள் வெளியே வரும்னு நினைச்சுக்கிட மாட்டார். யோசிக்காம நிதானம், ஒருவேளை மகள் வந்துட்டா சொல்றதுக்கு முன்னாடி, யோசனை பண்றதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகள் சொல்லிட்டா கொட்டிட்டா எடுக்க முடியாது இல்லையா? அவர் சொல்லிடுறாரு. கடைசியில அந்த சம்பவங்கள் பிறகு நடந்ததை பற்றி நாம் பார்க்க முடியும். அவரும் நிதானம் இல்லாம பேசுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பேசும்போது வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அழகான ஒரு வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். நீ வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டான்னு வாயை கொடுத்து சொல்லிடு. நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். அடுத்து ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது, அறிவீனமா பேசுறது, புத்தியீனமா பேசுறது, சில வார்த்தைகள் ஞானியா நினைச்சுக்கிட்டு அறிவீனமா பேசுறது. சவுல் ஒரு முறை ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, கடவுளே நான் பெலிஸ்தியரை போய் பிடிச்சா எனக்கு கொடுப்பீங்களா, அவங்க என் கரங்களில் ஒப்பு கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். ஆண்டவர் 2 முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா, அந்த 2 முறையும் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்த நிமித்தம் ஆண்டவர் பதில் கொடுக்கல. தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் பதில் கொடுத்தாரு. ஆச்சரியமா இருக்கும். அமெரிக்கர்ட்டு நான் போய் போனா பிடிப்பாங்களா? பிடிப்பேன், நீ போய் பிடிப்பேன், எல்லாத்தையும் எடுப்பான, எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வா. இன்னொரு இடத்துக்கு நான் போனா அந்த ஜனங்களை என்ன காட்டி கொடுப்பாங்களா? ஆமா காட்டி கொடுப்பாங்க. அங்க இருக்காத. ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. சாலமோன்ட்ட ஆண்டவர் சொல்லும் போது, உன் தகப்பனாகிய தாவீது எனக்கு பிரியமா நடந்தது போல நீ நடந்தால் அதே ஒண்ணுமா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இந்த சவுல் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர்கிட்ட பதிலே வரல. அவருடைய வாழ்க்கையை பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை இல்லாததுனால ஆண்டவர் பதில் கொடுக்கல. அப்ப ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கல? தன்னை சிந்தித்து யோசித்து பார்த்து எதனால் என்று சிந்திக்காம எல்லாருக்கும் கேட்கிறாரு, யாராவது பாவம் செஞ்சிருக்காங்க, யாருன்னு தேடுறது. ராஜா வசனத்தை படிச்சு பார்க்கும்போது 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல அவர் சொல்றாரு, அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா, அவர்களை இஸ்ரேல் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. அப்ப அவர் சொல்றாரு 39வது வசனத்துல, அது என் குமாரனாகிய யோனத்தான் இடத்துல காணப்பட்டாலும் சரி, அவன் சாக வேண்டும். 1 சாமுவேல் 14:39. அந்த தப்பிதம், அந்த பாவம் என் குமாரனாகிய யோனத்தான் இருந்தாலும் சரி, அவன் சாக வேண்டும் அப்படின்ற ஒரு தன்னுடைய பிள்ளையின் மேலே அந்த வார்த்தையை சொல்றாரு பார்க்கின்றோம். பிறகு யுத்தம் நடந்தது பார்க்கின்றோம். யுத்தத்துல அவரும் மரிக்கிறார், அவருடைய மகன் யோனத்தானும் மரிக்கிறது பார்க்க முடியுது. அவர் சொல்லி அந்த வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தாவீதுடைய வாழ்க்கையில இந்த சம்பவத்தை பார்க்க, உபச்சார பாவம்.
உரியாவின் மனைவியாகிய பட்சபேல ஒரு எடுத்துக்கொண்டது நிமித்தம் ஆண்டவருடைய கோபம் அவர் மேல் வந்து ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்க முடியாது. நாத்தானை அனுப்புகிறார், தீர்க்கதரிசி. நாத்தான் வந்து ஒரு கதையை சொல்றாரு, ஒரு அழகான ஒரு ஊமையை மாதிரி சொல்லி அந்த கதையெல்லாம் சொல்லி அவன் விளங்க வைக்கிறதுக்காக, யார் அது கோவம், யாராவன் மரணத்துக்கு பாத்திரவனா இருக்கிறான், அவன் சாவணும், அவன் விட்டக்கூடாது. அப்படி சொல்ல அந்த சம்பவம் அழகான சம்பவம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல, அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் கோபம் கொண்டு, யாரு அந்த கதையை சொல்றாரு, கதையில வருகிற அந்த ஹீரோவை பத்தி சொல்றாரு, அந்த மனுஷன் மேல் கோபம் உண்டவராகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையா திரும்பி செலுத்த வேண்டும் என்றான். ஒரு ஆட்டுக்குட்டியை நீ சாவடிச்ச, 4 ஆட்டுக்குட்டியை நீ கொடுத்தாவும். ஒரு மனுஷன் நீ சாவடிச்ச, 4 பேர் நீ சாவ போறாங்க. அவர் வாரத்தை வாயாலே அந்த தீர்ப்பு சொல்லுறாரு. அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது, உயிரோடு இருக்கும்போதே தன் பிள்ளைகள் மறிக்கிறது பார்க்கின்றோம். ஒரு தகப்பன் உயிரோடு இருக்கும்போது பிள்ளை மறிக்கிறதுன்றது பயங்கரமான ஒரு தாங்க முடியாத ஒரு காரியம். அந்த தாவீது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்க்கும். முதலாவது பத்சபேலுடைய மகன் குழந்தை மறிக்கிறது பார்க்கின்றோம். அம்னோன் அப்சலோமுடைய தங்கை தாமார் மறிக்கிறது, அம்னோன் மறிக்கிறது பார்க்கின்றோம். அப்சலோம் மறிக்கிறது பார்க்கின்றோம். பிறகு கடைசியா அதோனியா மறிக்கிறது பார்க்கின்றோம். 4 பிள்ளைகள் மறிக்கிறது பார்க்கின்றோம். அவர் சொல்லுகிற வார்த்தையை தனக்குத்தானே தீர்ப்பளித்துக் கொள்கிறார். அந்த வார்த்தையில் சில வேளைகளே இந்த மாதிரி சொல்லி சாக வேண்டும், இந்த மாதிரி சில காரியங்கள் சொல்றாங்க அவங்களுடைய பாவத்து நிமித்தம். சில வேளையில ஆண்டோர் பிள்ளைகள் சில வார்த்தைகளையும் கேட்குறாங்க, சொல்றாங்க. அதுக்கு உதாரணமா நம்ம பார்க்கும்போது, சில வேளையில் பலிக்காத வார்த்தைகள் கேட்குறாங்க, சொல்றாங்க, ஆனா பலிக்க மாட்டேது. சில வேளையில் ஐயா அப்படின்னு பார்க்கும்போது, எலியா ஆண்டோர் மேல ரொம்ப வயனாக்கி வச்சிருந்த மனுஷன். கடவுளே, இஸ்ரேல் ஜனங்க இப்படியே எல்லாம் மோசமாய் சோரம் போயிட்டே இருக்கிறாங்களே, இவர்களை சந்திக்க மாட்டேறான், இந்த ஜனங்களை பழையபடி கொண்டு வர மாட்டேறான் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட மண்டாடுகிறான். ஆண்டவர் சார், நீ போ, நான் அழைச்சு கொண்டு அனுப்புறேன், போய் அதிசயமான காரியங்கள், மகத்துவமான காரியங்களை செய்யறார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு அதிசயமான காரியங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் அவர் பயந்து ஓடுறதை பத்தி பாக்குறோம் இல்லையா. ஓடி போகும்போது அவர் என்ன சார், ஆண்டவரே எனக்கு போதும், இந்த வாழ்வே எனக்கு போதும், எனக்கு வேணாம், டிப்ரெஷன்ல பேராரு, எனக்கு வேண்டாம், எனக்கு போதும் கடவுளை எடுத்துங்க, நான் சாக வேண்டும் கேட்டார். சாக வேண்டும் என்று அந்த கேட்கிற அந்த வார்த்தையை சொல்ற, சாக வேண்டும். பார்க்கிறோம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் வனாந்தரத்துல ஒரு நாள் பிரயாணம் போய் சூரியசீரியின் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோருகிறான். கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல சொல்றேன், நான் பிதாக்களை விட நல்லவன் இல்லை, நான் சாகவனை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் கொடுத்தாரா? அவர் மரணத்தை பார்க்காமலே நித்திய ஜீவனை கொண்டு போய் பரலோகத்தை கொண்டு போய் மரணத்தை பார்க்காம எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். சில வேளை இந்த வார்த்தைகள் கேட்கிறாங்க, ஏன்னா அவங்களோட வாழ்க்கை ஆண்டவரோடு நெருங்கின வாழ்க்கையா இருந்தாலும் அவங்களுக்கு கேட்டதை விட அதிகமாக ஆண்டவர் கொடுக்கிறாரு பார்க்கின்றோம். எலியா, மோசேயை பத்தி பார்க்கிறோம். மோசேயோட வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவருக்காக அவர் வைத்திருந்த வயராக்கியம், அவர் பட்ட கஷ்டங்களும் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு காலகட்டத்தில் அவர் சொல்றாரு, அவரும் வந்துட்டு மாதிரி டிப்ரெஷன்ல போய் சோர்ந்து போறாரு. அவர் சொல்றாரு, என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்பட்டிருங்க கடவுள். சொல்லுவீங்களா யாராவது நித்திய ஜீவன் வேணாம்னு சொல்லுவீங்களா? என் பேரை கிறுக்கப்பட்டேன் சொல்லுவீங்களா? எப்படியாவது அந்த ஜீவன்ல ஒரு தேசத்துக்கு போகணும்னு சொல்றது இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். கிறுக்கி போட்டுருங்க சொல்லுமா? அது சார், என் பேரை கிறுக்கி போட்டுருங்க, நாம தூஷிக்கப்படக்கூடாது. அவர் கேட்டது ஆண்டவர் செஞ்சாரா? மறித்து அவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் மகத்துவமான காரியத்தை ஆண்டவர் செய்தது பார்க்கின்றோம்.
யோபு கூட கேட்டார். யோபு என்ன சொன்னார்னாக்கா, யோபு 6:9 தேவனை என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டா நல்லா இருக்கும், என்னை கொண்டு போட்டா, என்னை வெட்டி போட்டா எனக்கு சரியாக நல்லா இருக்கும். அவ்வளோ துன்பத்துல அவ்வளோ கஷ்டத்துல அவர் தாண்டி வர்றாரு, என்னை துண்டித்து போட்டா நல்லா இருக்கும். துண்டித்து போடுறதுன்னா என்ன? ஆடு மாடு துண்டிக்கிறது தானே, ஆடு மாடை வெட்டுறது தானே துண்டிக்கிறது. அப்படி செஞ்சாவது நல்லாவா இருக்குமா? நான் சாக வேண்டும்னு கேட்கிறாரு அவர். யோனா, இவங்கெல்லாம் அந்த சாக வேண்டும்னு கேட்குறான், ஆண்டவர் கொடுக்கல அவங்களுக்கு. யோனா 4:3 இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், என் உயிரை எங்கேயாவது எடுத்துங்க கடவுளே, எனக்கு சாவை கொடுங்க, எனக்கு நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கல, சாகிறது நல்லது. உயிரோடு என்ன பிரயோஜனம் எனக்கு? எனக்கு ஆண்டவர் எனக்கு சாவுறது எனக்கு நல்லது சொல்லிட்டு அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. பார்க்க முடிகிறது. பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் சாவுறது ஆண்டவருடைய விருப்பமா? ஆண்டவருக்கு பிரியமா? இல்லையே. யோவான் 17:15 இயேசு கிறிஸ்து செய்கிற ஜபம், இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகள், அவர் சொல்றாரு, இப்போதும் கர்த்தாவே என் 17:15 நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், கிறிஸ்து இயேசு பிதாவின் இடத்துல பேசுறாரு, பரிசுத்தவான்களை இந்த பூமியில நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னு நாங்க கேட்கல, நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இவங்கெல்லாம் சாவு வேணும்னு கேட்டாங்க, ஆண்டவர் கொடுக்கல. இயேசு கிறிஸ்து ஜபம் எப்படி இருக்குது? இதுதான் அவர் சொல்றாரு, அவர்கள் இந்த பூமியில எடுத்துக்கொள்ளுங்க நான் கேட்கல கடவுளே, அவங்க தீமை நின்று அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். இன்னைக்கு நமக்காக கிறிஸ்து இயேசு பரலோகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். நம்ம ஒவ்வொரு நாள் தீமையில் நின்று காக்கப்படும் வேண்டும் என்பது ஆண்டவருடைய பிரியமா இருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. சிலரோட வாழ்க்கை, அந்த பரிசுத்தவான்களோட வாழ்க்கை நடக்க எல்லாம் பரிசுத்தமா இருந்தது, ஆனா அவங்களோட வார்த்தை சரியில்லை, ஆனா அவங்களோட வாழ்க்கை சரியா இருந்தது. சிலரோட வார்த்தை எப்படி இருந்ததுனாக்கா, வார்த்தை சரியா இருந்தது, ஆனா வாழ்க்கை சரியில்லை. உதாரணத்துக்கு பார்க்கும்போது பிழையாம் தீர்க்கதரிசி, அவனும் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னான். அந்த வார்த்தையை நம்ம படிக்கும்போது 23:10 எண்ணாகமம் 23:10 அவனுக்கு தீர்க்கதரிசி அவன் சொல்லுகிற வார்த்தை, அவன் டிப்ரெஷன்லயோ எரிச்சல்னாலும் வெறுப்புனாலும் சோர்ந்து போய் எனக்கு போதும் கடவுள் சாக வேண்டாம் அப்படி சொல்லலாம், காட்சிகளை பார்க்கின்றான். அவன் சொல்றான், யாக்கோபின் தூணை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேல் காற்பங்க எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. 2ஆம் வருகை உயிர்த்தெழுத நாள்கள் காட்சிகள் எல்லாம் பார்க்கின்றான். மரித்தோர் எல்லாம் உயிர்த்தெழு காட்சிகளை பார்த்து அந்த கூட்டத்துல நான் இருக்கணும் கர்த்தாவே, நீதிமான் மரிக்கிறது போல நானும் மரிக்கணும் கர்த்தாவே. ஆனா அவனோட வாழ்க்கை எப்படி இருந்தது? அவனோட வார்த்தை சுத்தமா இருந்தது, பிரியமானதா இருந்தது, ஆனா அவனோட வாழ்க்கை சரியில்லை. எலியா, மோசே, யோபு இவங்களோட வாழ்க்கை சரிந்தது, ஆனா வார்த்தையில அந்த சூழ்நிலை நிறுத்த அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆண்டவர் நம்முடைய இதயத்தை பார்க்கிற தேவன், எண்ணங்களை படிக்கிற தேவன், சிந்தனைகளை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைன்னு நாம் பார்க்க முடிகிறது. கடைசியில் பார்க்கும்போது பிலேயாமையும் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நம்ம எல்லா காரியங்களும் வார்த்தைகள்ல எப்படி நம்ம இருக்க வேண்டும், எப்படி நம்ம பேச வேண்டும் என்ற உதாரணங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்றோம். கோபத்தை அடக்கி, வார்த்தையை அடக்கி நாம் பேச வேண்டும். வேதம் சொல்லுது, யோபு 15 சொல்லுது, தர்க்கத்தை உண்டு பண்ண வார்த்தையில பேசக்கூடாது வேதம் சொல்லுது. எசேக்கியேல் புத்தகத்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆண்டவர் வைத்த அன்பு நிமித்தம் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அப்படியே ஒரு வர்ணிச்சு, ஒரு மணவாளன் மணவாட்டிக்குள்ள உறவில் ஆண்டவர் வர்ணிச்சு நிறைய எழுதியிருக்காரு அந்த எசேக்கியேல் புத்தகத்துல. அது சொல்றாரு ஆண்டவர், எசேக்கியேல் 18:31 நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புதிய ஆவியும் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாகணும்? ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு குறித்து சொல்ற, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? சாக வேண்டது எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும், இதுதான் ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது. மனிதர்கள் சாக வேண்டிய இடத்துல கிறிஸ்து இயேசு மரித்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த இஸ்ரேல் மக்கள்லாம் என்ன சொன்னாங்க?
எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொலை செய்த அந்த இஸ்ரேல் மக்கள், அவங்க சொல்றாங்க மத்தேயு 19 அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல, மத்தேயு 19:7, இஸ்ரேல் மக்கள்லாம் இயேசு கிறிஸ்துவ வந்து பிலாத்தின் இடத்துல அவர் கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளிச்சு. 17ஆம் அதிகாரம் மத்தேயு 19:7, இல்லை தவறுதலாக இருந்திருக்குது, இந்த வசனத்தை வாசிக்கிறேன். யூதர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. யோவான் 19:7, பரதம், யோவான் 19:7. யூதர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் யார சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. மனிதர்கள் ஒவ்வொருத்தவங்களும் சொன்ன நான் சாகணும், எந்த தவறான வார்த்தைகள் இப்படிலாம் நிறைய படிச்சு பார்த்தோம். இப்ப இஸ்ரேல் மக்கள் சொல்றாங்க அவன் சாக வேண்டும், இயேசு கிறிஸ்து சாக வேண்டும். நம்ம எல்லாம் வாழ்வதற்காக பிறந்தோம், கிறிஸ்து இயேசு சாவதற்காகவே பிறந்தார். இவங்க சொல்றாங்க அவன் சாக வேண்டும். எசேக்கியேல் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்ற, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? உங்களுக்கு பதில் நான் சாகிறேன். நீங்க மரிக்க இருக்கிறத அந்த 2ஆம் மரணத்தை நான் ருசி பார்க்கிறேன். உங்களுக்காக நான் மரிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள். நீ ஏற்றுக்கொண்டினாக்கா அந்த மரணத்தை காணாத வாழ்வை நீ பெறுவ. 2ஆம் மரணத்தில் உள்ள அந்த வேதனை துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்றேன். அந்த மரணத்தை நான் ருசி பார்க்கிறேன், நான் சாகிறேன். நீ சாவாம நீ பரலோகத்துக்கு போறதுக்கு என்னை ஏற்றுக்கொள். இவங்க சொல்றா நீ சாக வேண்டும், அவன் சாக வேண்டும் என்று உரத்த சத்தம் கத்துறாங்க எல்லாரும். அடுத்த வசனத்தை பார்க்க மத்தேயு 27:25, அந்த ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அவங்க சொல்றாங்க இந்த இரத்தப்பழி எங்க மேலும் எங்க பிள்ளைகள் மேலும் இருக்க வேண்டும். சொல்லுவாங்களா அந்த வார்த்தைய? அவங்களோட போனா கூட எங்கள் மேலே எங்க பிள்ளைகள் மேலேயும் வரட்டும் அந்த இரத்தப்பழி. ஹிட்லர் யுத்தத்துல படிச்சு பார்க்கும்போது பயங்கரமான கொடுமை, அவர்கள் பட்ட வேதனை, அவர்கள் அது முன்னாடியும் இஸ்ரேல் ஜனங்க சிதறடிக்கப்பட்டு அவர்கள் சென்ற தேசங்கள் இன்னைய வரைக்கும் யுத்தங்கள் நடந்துட்டே தான் இருக்குது. ஹிட்லர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தினது பயங்கரமான கொடுமை. விஷவாயை வச்சு சாப்பிட்டுச்சான், எல்லாரும் நிக்க வச்சு ஷூட் பண்ண. அவங்களாவே கேட்டாங்க எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் வர. அந்த வார்த்தையின்படி நடந்தது பார்க்க முடிகிறது. அதான் வசனத்தை சொல்லும்போது எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 23, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. வார்த்தை ஏனெனிலும் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். நாம் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கணக்கிடப்படுகிறது, நம்ம மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் வசனத்தை சொல்லியிருக்காரு, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்களாம். நாம ஒருத்தவங்க பேசுறது எல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாராம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, நம்ம வீட்டில் பேசினாலும் சரி, கோயிலில் பேசினாலும் சரி, ட்ரெயினில் பேசி, எங்க பேசினாலும் சரி, நீ போன்ல பேசி, இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டுல ஸ்ரீலங்காவில் போன்ல நீ பேசினாலும் சரி, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் என்ன செய்வாராம்? நீ நல்லது பேசினாலும் சரி கவனித்து கேட்பாராம், நீ கெட்டது பேசினாலும் கவனித்து கேட்பாராம், நீ என்ன கேட்கிறியோ அதையும் கவனித்து கேட்பாராம், கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லாமே எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது, நாம் மறந்துடக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம பேச்சிய வார்த்தைகள் எவ்வளவு கவனமாகவும் எவ்வளவு பரிசுமுள்ளதாகவும் வசனம் கிருபை பொருந்தினதாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நாம கடந்த நாட்கள்ல நம்ம பேசின வார்த்தைகள் யாரையாவது உடைக்கிறதா இருந்திருக்கலாம். நம்ம பேசுகிற வார்த்தைகளில் ஒருவேளை சூழ்நிலை நிமித்தம் பல காலகட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் விதமான வார்த்தைகள் சொல்லி பாவம் செஞ்சிருக்கலாம். அல்லது நம்ம ஆண்டவரிடத்துல பிரியமில்லாத வார்த்தைகள் எது வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த சம்பவத்தின் மூலமா ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கறதுனாக்க ஒருவேளை ஆண்டவருடைய பாதத்தில் நாம் மன்னிப்பு கேட்கும்போது நம்ம தவறு செய்திருந்தாலும் சரி, ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார், இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார், கிருபை மிகுந்த தேவனாக இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வார்த்தைகள் தவறு செய்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருந்ததுனாக்கா
ஆண்டவர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிப்பார். எலியாவை ஆசீர்வதித்த தேவன், மோசேவை ஆசீர்வதித்த தேவன், யோபு ஆசீர்வதித்த தேவன், யோனாவை ஆசீர்வதித்த தேவன். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னதாக பரிசுமா இருக்கும்போது, நாம் பேசிய வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமா நாம் மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கின்றார். அதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அதை நாம சிந்தித்து பார்த்து, ஒருவேளை நமக்குள்ள இந்த விதமான வார்த்தைகள் ஏதாவது நம்ம கடந்த காலத்தில் செய்தது, ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிச்சு மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஆண்டவர் விருப்பமா இருக்குது. நம்முடைய ஜீவ புஸ்தகத்தில், நம்ம பாவ புஸ்தகத்திலே பாவத்தை மேற்கொண்டு ஜெயித்தான் என்று எழுதப்படுமா? கடைசியா எல்லாவற்றையும் அறிக்கை செய்து முடித்து விட்டு எல்லாம் பாவத்தை மேற்கொண்டு ஜெயித்தான் அப்படின்ட்டு எழுதப்படுமா? அந்த நிலைமைக்கு நம்ம வர வேண்டும். எந்த காரியங்களும் அறிக்கை செய்து நம்ம விட்டுடுகிறவர்களா இருக்க வேண்டும். ஒருவேளை கடந்த நாட்கள் நாம் செய்திருந்தால், ஆண்டவர்கிட்ட இந்த நேரத்தில் நாம் யாரும் எழும்பி நின்று ஆண்டவர் நோக்கி ஒரு வசனத்தை நம்ம படிக்க போறோம். யாரும் எழும்பி நிற்போம். சங்கீதம் 19வது சங்கீதம் 14வது வசனம். 19வது சங்கீதம் 14வது வசனம் நான் படிக்கிறேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், தாவீது சொல்றாரு, ஆண்டவர் நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா? கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரியமுள்ளதா இருக்க. அடுத்த வசனத்துல சங்கீதம் 141வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நம்மளை நாமே மீறி துணிந்து வாயிலிருந்து வார்த்தை கொட்டிடாதபடி ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வை. அவர் காவல் வைத்தா நம்ம அதுலேருந்து ஜெயிக்க முடியும். என் வாய்க்கு காவல் வை, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இதுவே நம்முடைய ஒவ்வொரு நாள் ஜெபமாக இருந்து ஆண்டவர் நமக்கு வெற்றி தர தேவன் கிருபையளிப்பாராக. நின்றவனமாக தலை கவிழ்த்து தேவன் நோக்கி பிரார்த்திப்போம். இஸ்ரவேலின் தேவனும் ராஜாதி ராஜாவுமாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் பேசும் வார்த்தைகள், நாங்கள் உச்சரிக்கும் ஒவ்வொரு சொற்கள் எல்லாம் ஆண்டவரே உமது சன்னிதானத்திலே, உமது பரலோகத்திலே, உமது பிரசன்னத்திலே புஸ்தகங்களை எழுதப்படுகிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று சொல்லியிருக்கிறது தாப்பனே. நாங்கள் கடந்த நாட்களிலே முக்கியமாக பேச்சுகளிலோ, நாங்கள் மற்றவர்களை புண்படுத்தவோ, மற்றவர்களை துக்கப்படுத்தவோ, மற்ற எந்த விதமான உமக்கு பல விதமான சூழ்நிலை நிமித்தம், பயத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் அறியாமையினாலும் மற்ற அநேக காரியங்கள் நிமித்தம் நாங்கள் ஒருவேளை தவறான நமக்கு பிரியமில்லாத வார்த்தை சொல்லியிருந்தால் தயவாக எங்களுக்கு மன்னித்தலாம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நமக்கு பிரியமுள்ளவைகளாக இருக்கும்போது நாங்கள் துக்கத்தில் சொன்னாலும் எங்களை மன்னிக்கிற தேவனா இருக்கிறப்பா. எங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஏற்றுக்கொள்வோம். எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் தாப்பனே. எங்கள் வார்த்தைகள்லாம் கிருபை பொருந்தின வார்த்தைகளாக இருக்கத்தக்கதாக, எங்கள் வாயின் வார்த்தைகளை நாங்கள் அடக்கிக் கொள்ளத்தக்கதாகவும், எங்கள் வாய்க்கு காவல் வையும் தாப்பனே. எங்களை பரிசுத்தப்படுத்த மாறும் தாப்பனே. எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பதாக பிரிது உள்ளவைகளாக இருக்கத்தக்கதாக எங்களை பரிசுத்தாகலாம் நிரப்புமாறும் ஆடுகிறோம். நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்து நாங்கள் கிருபையாக மன்னித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் மூலமா அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரையும் சன்னிதானத்தை கொண்டு சேர்ப்பதற்கு ஆவின் வரங்கள்லாம் எங்கள் நிரப்புமாறும் ஆடுகிறோம். துதி கன மகிமை மொக்கே உண்டாத்தாப்பே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்டு எங்கள் பரம்பிதாவே, ஆமென்.